வெல்கம் பேக் கைஸ். நம்ம டே 25ல இருக்கோம். இதில் மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ விஷுவலைசேஷனை போய் நம்ம பார்த்துருப்போம். ஃபீலிங்ஸும் ரொம்ப முக்கியம். கிளாரிட்டியாக விஷுவல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மைண்டோட லாங்குவேஜ் தாட்ஸ் அண்ட் இமேஜினேஷன், பாடியோட லாங்குவேஜ் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், இது ரெண்டையும் சேர்த்து பண்ணும்போது மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன் கிரியேட் ஆகி 100% வைப்ரேஷனல் மேட்ச் ஆகி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது கிளியராக புரிஞ்சு கிளியர் வைப்ரேஷனை யூனிவர்ஸ்க்கு சென்ட் பண்ணி கிளியரான விஷயம் அப்படியே நம்மளோட லைஃப்பில் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனாக அது ஹேப்பன் ஆகும். ரிலேஷன்ஷிப், மணி, மெட்டீரியல், ட்ரீம் ஜாப் அப்படியே நம்மளோட லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன் இருக்கும். நமக்கு சில நேரம் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், கான்ஷியஸாக இருந்தால் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் அப்போ டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ எமோஷ்னலாகவும், அதாவது மென்டலியும் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், அஃபெக்ட் ஆகும், நெகட்டிவாக இருக்கும். ஃபிசிக்கலியும் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், நெகட்டிவாக இருக்கும், அஃபெக்ட் ஆகும். அப்போது இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணணும். நம்ம பாடியை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களா? வாக்கிங் போகிறீங்களா? யோகா பண்ணுறீங்களா? மென்டல் ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்கா? மெடிடேஷன் பண்ணுறீங்களா? பிரெத் ஒர்க் பண்ணுறீங்களா? அப்போது எந்த அளவுக்கு உடம்பை நல்லா பார்த்துக்கிறோமோ, நல்லா மெயின்டைன் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு மைண்டு நமக்கு தெளிவாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம மைண்டை நல்லா பார்த்துக்கிறோமோ, நல்லா மெயின்டைன் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு உடம்பு நமக்கு தெளிவாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அப்போ என்ன கான்செப்ட்னா, இந்த மைண்ட் நல்லா இருக்கணும்னா பாடியை ஒழுங்காக பார்த்துக்கணும், பாடி நல்லா இருக்கணும்னா மைண்டை ஒழுங்காக பார்த்துக்கணும். அப்போ ரெண்டையுமே நம்ம ஈக்குவலாக பார்த்துக்கணும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் பிரெத் ஒர்க், மெடிடேஷன்லாம் பண்ணிங்கன்னா மைண்டு தெளிவாயிரும், பாடி காமாக ஃபீல் பண்ணும். அப்போ நீங்கள் உடம்பை யூஸ் பண்ணி யோகா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் மைண்டை யூஸ் பண்ணி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையுமே ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ பாடியை நல்லா பார்த்துக்கோங்க, டேக் கேர் பண்ணுங்கள், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அதே மாதிரி மெடிடேட் பண்ணுங்கள், பிரெத் ஒர்க் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா யோகா பண்ணுங்கள், சிம்பிளான யோகா பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுவே ஒரு யோகா போஸ். சும்மா அப்படி கையை செஸ்ட் கிட்ட வச்சாலும் இது ஒரு யோகா. இந்த மாதிரி யோகாலாம் தாராளமாக பண்ணலாம். இது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 7 யோகா போஸ் எடுத்துக்கோங்க. மொத்தமாக ஒரு 12 நிமிஷம் வர மாதிரி 22 நிமிஷம் பண்ணால் ஓகே. அட்லீஸ்ட் வீக்லி 3 டைம்ஸாவது நீங்கள் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது ஈஸியாக நம்மளோட பாடி என்னாகும், நல்லாயிருக்கும், மைண்ட் தெளிவாக இருக்கும். எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணுறோம். மைனர் சக்ராவாக இருக்கட்டும், மேஜர் சக்ராவாக இருக்கட்டும், எல்லா எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணி விஷுவலோ அஃபர்மேஷனோ சொல்லும்போது அதை சேனலைஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிசஸ்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். உங்களோட மைண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களோட பாடியும் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்து டே 26ல் மீட் பண்ணலாம்.